மக்களின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் பொறுப்பும் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்கிறார் அமைச்சர் விஜயபால் என்பதாக இன்று தினம் அது தொடர்பான செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்படும் அதேவேளை இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அதுரமான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை, நாட்டு மக்களின் பாதுகாப்பை அரசாங்கம் பொறுப்பேற்கும், எதிர்க்கட்சியின் கேள்விக்கு அரசாங்கம் பதில் என்பதாகவும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது, தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் கிடையாது, நீதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்படவில்லை, பலப்படுத்தப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் நேற்று சனிக்கிழமை எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அவர் மேலும் சில விடயங்களை குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பாதாள குழுக்களின் செயல்பாடு தீவிரமடைந்திருக்கிறது, மனித படுகொலைகள் சாதாரணமாகிவிட்டன, பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருப்பதாக விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். ஆகவே தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை தொடர்பில் பதிலளிக்க வேண்டும் என்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் எதிர்க்கட்சி தலைவர்கள் கோரிக்கை விடுக்க அதில் பதில் வழங்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாதாள குழுக்களின் செயல்பாடு குறித்து எனவே நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் விசேட உரையாற்றினேன், நீதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்படவில்லை, பலப்படுத்தப்பட்டிருக்கிறது, அத்துடன் நீதிமன்றங்களின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது, பாதாள குழுவின் செயற்பாடுகளுக்கு அமைவாகவே துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெறுகின்றன, அண்மை காலமாக துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதை அவதானிக்க முடிகிறது, முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, விசாரணைகளின் உள்ளடக்கத்தை பகிரங்கப்படுத்த முடியாது, திட்டமிட்ட ஒரு தரப்பினராலேயே தற்போது துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறது, பொதுமக்களின் பாதுகாப்பை அரசாங்கம் பொறுப்பேற்கிறது, தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் கிடையாது என்பதாக நேற்று தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது சுட்டிக்காட்டியிருந்தார்.